शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योति परब्रह्म दीपज्योति जनार्दनः दीपो हर्तु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तु ते। ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். இதன் பொருளாவது, இந்த விளக்கின் ஒளியானது நமக்கு எல்லா வளங்களையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. விரோத உணர்வுகளை அழிக்கிறது. விரோதிகளின் மனசையும் மாற்றுகிறது. இந்த விளக்கின் ஒளிக்கு வணக்கம். தீப ஜோதிர் நமோஸ்துதே. விளக்கின் ஒளி உச்ச பரமனை குறிக்கிறது. இந்த விளக்கின் ஒளி ஜனார்தனனை குறிக்கிறது, அதாவது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. இந்த விளக்கின் ஒளியானது எனது பாபங்களை எல்லாம் போக்கட்டும். இந்த விளக்கின் ஒளிக்கு நமஸ்காரம். தீப ஜோதிர் நமோஸ்துதே. நாம் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றும் பொழுது நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மைகள் பல விளையும். தீப ஜோதிர் நமோஸ்துதே. शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योतिर्नमोऽस्तु ते। शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योति परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हर्तु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हर्तु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तु ते। शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदः दीपो ज्योति नमोऽस्तु ते। दीपज्योति नमोऽस्तु ते।